திரு அரவிந்த், ஏன் இன்னமும் தமிழ்நாட்டு பயணத்தை திரு ராகுலோ திருமிகு பிரியங்காவோ திட்டமிடவில்லை? ஒரு வார காலம் இருக்கு. ஆனா இதற்கு முன்பே வந்திருக்கணும். பிரதமர் 4 முறை வந்தாச்சு. இன்னும் அடுத்த பயணங்கள் வருவதற்கும் திட்டம் இருக்கலாம். ஆனா இவங்க இன்னும் ஒரு பயணத்தை கூட திட்டமிடவே இல்லையே. இல்லைங்க, நமக்கு சமீபத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக நமக்கு கிடைத்த தகவலின்படி ராகுல் காந்தி 18ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். 18ஆம் தேதி காலையில் பொன்னேரியிலும், மதியம் சோளிங்கூர், மாலை துறையூர், திருச்சி மாவட்டத்தில் துறையூர், இந்த 3 தொகுதிகளில் 18ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலையோ நாளை காலையோ அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம். ஸோ 18ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் தமிழகத்தில் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். 19ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் செய்ய இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை ராகுல் காந்திக்கான 18ஆம் தேதிக்கான அட்டவணை என்பது இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆனால் 18ஆம் தேதி ராகுல் காந்தி வருகிறார் என்பதை தவிர்த்துவிட்டு பார்த்தாலும் ஒரு காலதாமதமாக ராகுல் காந்தி வருகிறாரோ என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. ஏனென்றால் கேரள மாநில சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியே முடிந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி மேற்கு வங்க பிரச்சாரத்துக்கும் ராகுல் காந்தி சென்றிருந்தார். அதற்கு பிறகு 15ஆம் தேதி, இன்றைய தினம் 15ஆம் தேதி, இதற்கு முன்பும் 9ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை ராகுல் காந்தி ஒரு முறை கூட தமிழகத்துக்கு வரவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர்களிடம் விசாரிக்கும் போது அவர்கள் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கான இந்த 16, 17, 18 ஆகிய 3 தினங்களில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தொகுதி மறையறிவு தொடர்பான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் உள்ளிட்ட சில அலுவல்கள் வேலைகள் இருந்ததின் காரணமாகத்தான் ராகுல் காந்தி வர முடியவில்லை என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பொதுவாகவே தமிழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரிக்கு வராரு, கேரளாவுக்கு வராரு, பாண்டிச்சேரிக்கு ஒரு முறை வந்திருக்காரு, கேரளாக்கு ஒரு 4-5 முறைக்கு மேலே போயிருக்காரு. நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் அப்போதும் ராகுல் காந்தி ஒரே முறை தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒரே நாள் தான் வந்தார். காலையில் திருநெல்வேலியும் மாலையில் கோயம்புத்தூர்லையும் பிரச்சாரம் பண்ணார். ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கென ஒரு வலுவான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். எனவே காங்கிரஸ் கட்சிக்கான ரிசோர்ஸஸை நாங்கள் மற்ற தேவைப்படும் இடத்தில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது ஒரு பதிலாக இருந்தாலும் ராகுல் காந்தி இன்னும் அதிகப்படியான பிரச்சாரத்தை தமிழகத்தில் செய்திருக்கலாம். ஏன்னால் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். எனவே அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் 2 நாட்கள் மட்டும் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர இருப்பது என்பது போதுமானதாக இல்லை என்பதுதான் பரவலான தகவலாக இருக்கிறது. திரு ஸ்டாலினுக்கான தேர்தல், திமுகவுக்கான தேர்தல், இதுல நம்முடைய ஸ்டேக் என்ன இருக்கு? குறைவா இருக்கு. ஏன்னா நீங்களே தான் 28 தொகுதிகள்னு சொல்றீங்க. 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த எண்ண ஓட்டம் ராகுலுக்கோ பிரியங்காவுக்கோ இல்லையோ? இது நமக்கான களம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம், இது நமக்கான களம் இல்லை, சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ? இல்லைங்க, நான் அதுக்கு முன்னாடி அதுக்கான எக்ஸாம்பிளும் சொன்னேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது ராகுல் காந்திக்கான தேர்தல். ராகுல் காந்தி பிரதமராக முன்னிறுத்தக்கூடிய தேர்தலாகத்தான் அனைவரும் பார்த்தோம். அந்த தேர்தலையே தமிழகத்துக்கு ஒரே முறை மட்டும்தான் ராகுல் காந்தி வந்தார். காலையில் திருநெல்வேலியிலும் மாலையில் கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான், வெறும் ஒரே நாள் பிரச்சாரத்தில் மட்டும்தான் ராகுல் காந்தி தமிழகத்தில் பங்கேற்றார். அப்படி இருந்தும் திமுக தலைமையிலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி 40க்கு 40 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் தமிழகம் போன்ற என்னைக்குமே காங்கிரஸுக்கு அதிகப்படியான இடங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் தமிழகம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ராகுல் காந்தி இன்னும் அதிகமான கவனத்தை தமிழகத்தில் செலுத்த வேண்டும் என்பதால் காங்கிரஸ் கட்சியோட பல தலைவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. காங்கிரஸ் தலைவர்கள் தான் அதற்கு இப்படி அடுத்த கட்டமாக அதனை எப்படி எடுத்து செல்வார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனால் தமிழகம் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் வளர வேண்டும் என அவர்கள் ஆசைப்பட்டாலும் அதற்கான போதுமான நடவடிக்கைகள் அந்த கட்சி தலைமை எடுக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது.